ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவஜனமே, இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில் ஆச்சரியமான அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நாம் ஒரு பொருத்தனை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நம்ம ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ராஜா ஆகாப்புக்கு பின்னாடி அவருடைய மகன் யோராம் ராஜ்யபாரத்துக்கு வருவார். அவரோட தகப்பனுடைய நாட்களுக்கு பிறகு மோவாபியர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு மேலே கலகம் செய்கிறதுனால இந்த இஸ்ரவேல் ராஜா யோராம் யூதா தேசத்துடைய ராஜா யோசபாத்தையும் ஏதோம் தேசத்துடைய ராஜா 3 ராஜாக்களுடைய இராணுவங்கள் இந்த மோவாபியர்களோட யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு போகிறாங்க. அப்படி புறப்பட்டு போகும்போது இந்த காலத்தில் நமக்கு நிறைய கடைகள் இருக்குது, மினரல் வாட்டர் இருக்குது, எல்லா இடத்துலையும் நமக்கு தண்ணிகள் கிடைக்கும். ஆனால் அந்த காலகட்டங்களில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட 7 நாட்களாக தண்ணி இல்லாமல் ராஜாக்கள், இராணுவங்கள், மிருகஜீவன்கள் எல்லாருமே தண்ணி இல்லாமல் போராடுறாங்க. ஒருவேளை செத்துருவோமா அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலை. ஆகாரம் இல்லை, தண்ணி இல்லை. இப்போ இஸ்ரவேலுடைய ராஜா யோராம் கேட்குறாரு, ஒருவேளை இந்த வனாந்தரத்தில் நம்ம சாகும்படிக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்தாரா? அப்போ யூதா ராஜா யோசபாத் சொல்லுகிறாரு, இங்கே ஏதாவது ஒரு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா விசாரிக்கலாம். அப்போ அந்த இடத்துல எலிசா இருக்கிறத அறிவிக்கப்படுது. அப்போ அந்த எலிசாட்டை இவங்க விசாரிக்கிறாங்க. வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது 14வது வசனம். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 3 ராஜாக்கள் இருக்காங்க. அப்ப எலிசா சொல்றாரு, அந்த இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, எனக்கும் உனக்கும் என்னப்பா, நீ எதுக்கு என்கிட்ட வந்து விசாரிக்கிற? போ, உங்க அப்பா ஆகாப்பும் எசபேல் ராணியும் எத்தனை விக்கிரக தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுனாங்களே, பாகால் தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுனாங்களே, அவங்க கிட்ட போய் விசாரி, எனக்கும் உனக்கு என்ன, கர்த்தருக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். அப்ப ஒரு காரியத்தை அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நீங்க 3 ராஜாக்கள் வந்திருக்கிறீங்க, ஆனா இந்த யூதா தேசத்துடைய ராஜா யோசபாத்தோடைய மாத்திரம் இங்க வராம இருந்திருந்தா, இந்த யோசபாத்தோடைய முகத்தை மாத்திரம் நான் பார்க்காம இருந்திருந்தா நிச்சயமா நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். அடுத்த 16வது 17வது வசனத்தை வாசிக்கலாம். அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். யூதா தேசத்துடைய ராஜா யோசபாத் நிமித்தம் அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த பள்ளத்தாக்குல எல்லா இடங்கள்லையும் வாய்க்கால்களை வெட்டுங்க, காத்தும் வராது, மழையும் வராது, ஆனா இந்த வாய்க்காலை ஆண்டவர் நிரப்ப போகிறார். திவிஜனமே, ஒரு வாய்க்கால் நிரம்பணும்னா மழை வரணும். ஆனால் மழையே இல்லாமல் எப்படி வாய்க்கால் நிரம்பும்? அந்த தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை மறுநாள் காலமே ஏதோம் தேசத்துடைய வழியாக தண்ணி வந்து அந்த வாய்க்கால்கள் முழுவதையும் நிரப்பினது. அவங்க மிருகஜீவன்கள், இராணுவம், இந்த 3 ராஜாக்களும் வேண்டிய மட்டும் தண்ணீரை குடித்து தன் ஜீவனை பாதுகாத்து கொண்டாங்க. இவர்கள் ஜீவன் தப்பி பிழைத்தது மாத்திரம் அல்ல, தொடர்ந்து இவர்கள் என்ன நோக்கத்துக்காக வந்தார்களோ, மோவாபுக்கு மேலே படையெடுத்து மோவாப் தேசத்தை கர்த்தர் இவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். மிக பெரிய ஜெயமும் ஆசீர்வாதமும் இவர்களுக்கு கிடைக்குது. தேவஜனமே, புறப்பட்டது 3 ராஜாக்கள். இந்த இடத்துல மாத்திரம் தண்ணி கிடைக்கலன்னா இந்த 3 ராஜாக்களும், இவங்க இராணுவங்களும், இவங்க மிருக ஜீவன்கள் எல்லாமே மறிச்சிருக்கணும். ஆனால் எவ்வளவு ஒரு பெரிய கிருபையா இந்த யோசபாத் மூலமா ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். அப்படி இந்த யோசபாத் என்னதான் செய்தார்? இவருக்கு தேவன் இறங்கினார். இவர் மூலமா ஏன் இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு? 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 5 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர்
கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. இந்த யோசபாத்துக்கு இந்த கிருபை வந்தது இதனாலதான். இவர் சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு அநேகம் விக்கிரக ஆராதனைகளை உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த யோசபாத்தோ விக்கிரக வழிபாடு செய்யாம கர்த்தரை தேடினார். தாவீதை போல உத்தமமாய் தேடினார். அவருடைய தேசங்கள்ல யூதா தேசத்துல விக்கிரகங்களை அகற்றினார். அது மாத்திரம் இல்லை, அந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த யோசபாத் அந்த தேசத்து மக்கள்கிட்ட எல்லாம் ஆசாரியர்களை அனுப்பி கர்த்தருடைய வேதத்தை போதிக்கிறதுக்கும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதற்கும் கட்டளையிட்டார். தேவஜனமே, யோசபாத் கர்த்தரை தேடினதுனால, கர்த்தருக்கு பயந்ததுனால, ஆண்டவருடைய வழியில் நடந்ததுனால பெரிய பொல்லாப்புக்கும் பெரிய ஆபத்துக்கும் தேவன் தப்புவித்து ஒரு பெரிய தேசத்தைவே இவங்க கையில் கொடுத்தார். இந்த யோசபாத்தோடைய நாட்களில் எல்லா எதிரிகளையும் கர்த்தரே அடக்கி அவர்கள் மூலமா இவருக்கு காணிக்கை, ஐஸ்வர்யம், கனம் எல்லாம் கிடைத்தது. தேவஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல? ஏதாவது ஒரு வழி, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய வழி நம்ம கிட்ட இருக்குதா? ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமாக ஆண்டவருக்கு ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கிறதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு அந்த யோசபாத்தை போல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்ன, ஆண்டவரே இனிமேல் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், இந்த சத்திய வேத வார்த்தைகளின் படி தான் என் வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கி உலகத்தார் எப்படி வேணால் மனம் போல வாழலாம். இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வேலை ஸ்தலத்தில் அவங்களுடைய வழியை நாம் பின்பற்றுறோமா, இல்லை நாம் அவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறோமா? அவங்க செய்கிறாங்க, அதனால் நானும் செய்கிறேன். அப்படி இல்லாமல் தேவன் இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் ஏது, விக்கிரகத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சம்மந்தம் ஏது அப்படின்னு நம்மளை வேறு பிரித்தார். இந்த உலகம் பாவம் நிறைந்தது தான். ஆனால் அதன் மத்தியில் நீங்கள் கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுக்குற இந்த அழகான பொருத்தனையை செஞ்சு பாருங்கள். இனிமேல் நான் பரிசுத்தமாக தான் வாழுவேன், அசுத்தமாக வாழ மாட்டேன், பாவத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்குற பொருத்தனையை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாகவே 100% உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஒரு அழகான வேத சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. தகப்பனே, 3 ராஜாக்கள் புறப்படுறாங்க. ஆனால் இந்த யோசபாத்தின் நிமித்தம்தான் ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதம் நடக்குது. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் கூட எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, எங்கள் நிமித்தம் நாங்கள் செய்கிற வேலை ஆசீர்வாதமாக இருக்கும்படி, எங்கள் நிமித்தம் எங்கள் சபை ஆசீர்வாதமாக இருக்கும்படி, எங்கள் நிமித்தம் எங்கள் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்கள் பிள்ளையா சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை, உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க, ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.